இன்று நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்விக்கு விடையில் ஈவி ராமசாமி நாயக்கர் என பதில் இருந்தது. ஜாதி ஒழிப்பு சுயமரியாதையை முக்கிய கொள்கையாக கொண்ட தலைவரின் பெயருக்கு பின்னால் அவரது ஜாதி பெயர் இடம்பெற்றிருப்பது தற்போது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடக்குது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நடந்துட்டு இருக்குது. லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய இந்த தாள்கள்ல தமிழ்நாட்டுல வெளியாயிருக்கிற பேப்பர்ல ஒரு கொஸ்டின் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சாதிய ஒழிப்புகளை முன்னிறுத்தி ஆரம்ப காலங்கள் தொட்டே தமிழக நிலையில இன்று காலை நடைபெற்ற இந்த யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கு அளிக்கப்பட்டுள்ள விடைகள்ல பெரியார், ஈவே ராமசாமி நாயக்கர் என்று குறிப்பிடப்பட்டு இருந்ததால அங்க தேர்வு எழுத வந்த தேர்வர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. சாதி ஒழிப்பு தான் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய கொள்கை என்னும் ஒரு தீண்டாமைங்கிறதே ஒரு பெருங்குற்றம், தீண்டாமைங்கிறது ஒரு பாவச்செயல், தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு அவமானம் அப்படின்னு முதல் பக்கத்துல குறிப்பிடப்பட்டதோட இல்லாம மக்கள் தங்களோட பெயர்களுக்கு பின்னால சாதிகளை குறிப்பிடாம வந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில யூபிஎஸ்சி தேர்வுகளின் அடிப்படையில், அதாவது இந்திய அளவுல ஐஏஎஸ் லெவலுக்கு உள்ள எக்ஸாம்பிள் உள்ள ஒரு தேர்வுல வரக்கூடிய கேள்விகள்ல சாதியின் பெயரை பின்னால போட்டு அதன் அடிப்படையில தற்போது அந்த தேர்வுகள் இருந்த சூழ்நிலையில இது ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது சுயமரியாதை இயக்கம் முக்கிய கொள்கை எனும் போதும் அதை உருவாக்கிய பெரியாரின் பெயரை சாதிய அடையாள மொழியோட கொடுத்திருப்பது தமிழகம் முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது இப்ப அந்த தேர்வு எழுதக்கூடியவங்க மத்தியில கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.